இலங்கை அதிபர் தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள ராஜபக்சேவின் அரசியல் வரலாற்றை சற்று திரும்பி பார்க்கலாம். இலங்கையின் தெற்கு பகுதியில் உள்ள ஹம்பந்தோட்டாவில் பிறந்தவர் மஹிந்த ராஜபக்சே. சுதந்திர போராட்ட வீரர், பிரபல அரசியல்வாதி என பன்முகம் கொண்ட டான் ஆல்வின் ராஜபக்சாவின் மகனான மஹிந்த ராஜபக்சே தந்தையின் வழியிலேயே அரசியல் பிரவேசம் கண்டார். தந்தையின் மறைவிற்கு பின் இலங்கை சுதந்திர கட்சி சார்பில் வெலியட்டா தொகுதியில் போட்டியிட்டு 1970 ஆண்டு முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார். 24 வயதில் மிகவும் இளம் உறுப்பினராக வலம் வந்தார் மஹிந்த ராஜபக்ச. 1977 ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் இலங்கை சுதந்திர கட்சி மாபெரும் சரிவை கண்டதால் உறுப்பினர் பதவியை இழந்த ராஜபக்சே 1989 ஆண்டு வெற்றி பெற்றார். 1994 ஆண்டு இலங்கை சுதந்திர கட்சி தலைமையிலான மக்கள் கூட்டணி வெற்றி பெற்று சந்திரிகா குமாரதுங்கா அதிபராக, அவரது அமைச்சரவையில் தொழிலாளர் துறை அமைச்சரானார் ராஜபக்சே. 2001 நடைபெற்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை சுதந்திர கட்சி தலைமையிலான மக்கள் கூட்டணியை வீழ்த்தி ஆட்சி பிடித்தபோது எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை ராஜபக்சே பெற்றார். 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி பெரும்பான்மை பெற்றதை அடுத்து இலங்கையின் 13வது பிரதமராக மஹிந்த ராஜபக்சே பொறுப்பேற்றார். 2005 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு எதிராக ராஜபக்சேவை களமிறக்கியது இலங்கை சுதந்திர கட்சி. இதில் மாபெரும் வெற்றி பெற்ற ராஜபக்சே 2005 ஆண்டு நவம்பர் 23 அதிபர் பதவியேற்றார். 2011 வரை தனது ஆட்சி காலம் இருந்த நிலையில் முன்கூட்டியே 2010 ஆண்டு தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தலில் ராஜபக்சேவிற்கு எதிராக முன்னாள் ராணுவ தளபதி ஷரத் பொன்சேகா களமிறங்கி தோல்வியடைந்தார். இதனையடுத்து 2வது முறையாக இலங்கையின் அதிபரானார் ராஜபக்சே. ஒருவர் 2 முறைதான் அதிபர் பதவி வகிக்க முடியும் என்பது இலங்கை அரசியலமைப்பின் சட்டமாக இருந்தது. ஆனால் 3வது முறை அதிபராக ஏதுவாக சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் ராஜபக்சே. திருத்தம் செய்யப்பட்ட உடனே 2 வருட ஆட்சி எஞ்சியிருக்கும் நிலையில் முன்கூட்டியே தேர்தலை சந்திப்பதாக அறிவித்து தேர்தலை எதிர்கொண்டுள்ளார் ராஜபக்சே.